சுவாமிநாதன், இப்போ தன் பலன் தன் பலம் மாற்றாரோட பலம் இதெல்லாம் உணர்ந்துதான் தேர்தலையும் வியூகம் வகுப்பாங்க. ஒரு பக்கம் விஜய் திமுக எதிர்ப்பை ரொம்ப தீவிரமாக முன்னிறுத்துகிறார். திமுக கூட்டணியினுடைய பலமாக பேசப்படுகிற இடத்துல பிரியன் அவர்கள் போன்றவர்கள் இன்னும் பலருமே சொல்வது திமுக அணிக்கு திமுக ஆட்சிக்கு எதிரான அலை இருந்தாலும் முதல்வரினுடைய பிம்பம் அவங்களுக்கு கை கொடுக்குது அப்படிதான் நமக்கு கருத்து கணிப்புகளும் சொல்லுது. அந்த பிம்பத்தின் மீது குறிவைத்து தான் தனது விமர்சனங்களை முன்வைக்கிறார். இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது? அதான் கேள்வி. இப்ப தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னாலும் அதை அரசியல்ல அறுவடை செய்ய முடியுமா? ஒண்ணு. இதையெல்லாம் கவனிக்கிற பழனிசாமி அவங்க என்ன செய்ய போறாங்கன்றதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த அரசியலை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு தன்னெழுச்சியா ஒரு பெரிய இளைஞர்கள் படை வருது. அதுல கடுகளவுல கூட சந்தேகம் இல்லை. எந்த விதமான பணமும் கொடுக்காம தன்னெழுச்சியாக ஒரு தமிழகத்தோட எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பெரிய படை வருகிறது. பிரியன் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என்பது ஒரு அகில இந்திய அரசியல் இன்னைக்கு ஒரு மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு முகமாக இருக்கார். அப்ப அந்த முகத்தை கேள்விக்குள்ளாக்குற பொழுது அகில இந்திய அளவுல விஜய் அவர்களுடைய விஷயமும் ஒரு பேசு பொருளாகவும் கவனிக்கப்படும். அந்த பிம்பத்தை கேள்விக்குறியாக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனா இவர் மிக முக்கியமா விஜய் அவர்கள் குறிப்பிடக்கூடியது, தொடர்ந்து அவர் சொல்லக்கூடியது கூட்டாட்சி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எல்லாம் ஒரு ஜனநாயகத்தன்மையான செயல் அப்படிங்கறத பத்தி ரொம்ப அடிக்கோடிட்டு காட்டுறாரு. ஆனா பாருங்க, அவரே ஒவ்வொரு ஊரா பிரச்சாரம் செய்யறப்ப அந்த பஸ்ல அவர் மட்டும் தான் நிக்கிறார். கூட 4 பேர் நிக்க வேண்டாமா? அந்த மாவட்ட செயலாளர்கள் யாரும் அந்த மாவட்ட செயலாளர்கள் 4 பேர் நின்னாதானே நானே வேட்பாளர் அவர் சொல்லிட்டாரு. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், அவரே தான் வேட்பாளர். அதிமுக இடத்தை அவர் பிடிக்கணும்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கத்துல 3 பேரை நிறுத்திருக்காருல. அந்த ஊரோட மாவட்ட செயலாளர் யாரோ அவர் நிக்கிறார்ல, அந்த தொகுதி செயலாளர் யாரோ அவர் நிக்கிறார்ல. அப்பந்தானே இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, சந்தேகமே கிடையாது. முதல் முறை வருகிறார், அள்ளி அணைக்கிறாங்க மக்கள். அவர் கேட்டார்னா பதில் சொல்றாங்க. அவருக்கு அவ்வளவு உற்சாகமா மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க. ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு தமிழக அரசியல் எல்லாமே ஓகே. ஆனா அவர் ஒரு அந்த கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயகம் இருக்கும்ல. அந்த ஊர்ல ஒரு மாவட்ட செயலாளர் வீதி வீதியா போய் அவருக்காக பிளக்ஸ் ஒட்டி பேனர் கட்டி ஒரு வட்ட செயலாளராக இருக்கக்கூடியவனோ ஒரு கவுன்சிலர் பதவியில கூட இல்லாத நிலையிலேயே அவங்க களப்பணி செய்து இன்னைக்கு இந்த கூட்டம் திரளுதுன்னா யாரும் திரட்டல. ஆனா அந்த கட்சியை உயிர்ப்போட கொண்டு போறதுல மாவட்ட கழகங்களோட பங்களிப்பு இருக்குல்ல. எந்த ஊருக்கு போறாரோ அந்த ஒரு மாவட்ட செயலாளராக அந்த வண்டியில இருந்தாங்க. சுவாமிநாதன், நீங்க ரொம்ப முக்கியமான இடத்தை நீங்க கடந்த விவாதத்தையும் அதை சுட்டி காட்டி பேசுனீங்க. நான் அதனாலதான் அதை கேள்வியாகவே முன் வச்சேன். ஒரு தனிநபரை அவருடைய வசீகரத்தை முன்வைத்து மட்டுமே களத்துல நீங்க அறுவடை செஞ்சிட முடியுமான்ற ஒரு கேள்வி. எம்ஜிஆர் அவர்களே திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னது, அவர் தன்னை நம்பினார். எனக்காக ஓட்டு உழுவுனப்பெல்லாம் கீழே சறுக்குன களம் வரலாறும் இங்க இருக்குன்றப்ப அது ஒரு சிக்கலா இருக்குன்றீங்க. அது அதிமுகவுக்கு அட்வான்டேஜா இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமா, அதுதான் குறிப்பிடுறேன் சார். அதாவது வேட்பாளர்களை இவர் நீங்க யாரு வேணா வேட்பாளரா விடலாம். ஆனா அந்த வேட்பாளரை மக்கள் கிட்ட அறிமுகம் செய்ய வேண்டிய கடமை ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு தானே இருக்கு. எதிர்காலத்துல ஒரு வேட்பாளர் ஆக போறாரு, என் கூட வண்டியில நிறுத்தி இருக்கேன், அப்பதானே மக்களுக்கு அவர் முகம் பரிச்சயமாகும். இப்ப எல்லாமே நம்ம குறிப்பிடலாம் சார். விஜய்க்காக தான் ஓட்டு, தமிழகம் முழுவதும் விஜய்க்காக ஓட்டு போட்டுருவாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுல ஒரு 18 நாள் இருக்கும். இந்த 18 நாள்ல விஜய்க்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஒரு எத்தனை தொகுதி போயிட முடியும்? நீங்க திமுகவோ அதிமுகவோ முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள், சிட்டிங் அமைச்சர்கள்னு களம் காண்றப்ப ஒரு 18 நாள்ல விஜயால ஒரு நாள்லயே 2 பாயிண்ட்ல தான் பேச முடியுது. நீங்க சுவாமிநாதன் ரியல் எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருக்கிற சிக்கலை தொட்டுட்டீங்க. இதெல்லாம் அவர் எப்படி கடந்து வந்தாதான் கண்டிப்பா திமுகவா தாவேகாவான்னு பொசிஷன் பண்ண முடியும்ன்றீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா நீங்க வேட்பாளர்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு சார். என்னதான் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய மாசு இருந்தாலும், நான் இன்னொன்னு கூட இப்ப திமுக எதிர் தாவேகா அழகா ஒரு விஷயம் இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசினார். நான் மொத்த அந்த உரையிலையும் நாகப்பட்டினம் உரையிலையும் அது ரொம்ப முக்கியமான உரையா நான் ஒரு விஷயம் பார்த்தேன். நம்ம திமுகவினுடைய தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதுல யார் புதிதாக வந்தாலும் நாங்க வீழ்த்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். புதிய எதிரி பழைய எதிரி எல்லாம் ஒப்பிட்டிருந்தார். அதை கோடிட்டு காட்டுற விதமா அவர் ஒரு விஷயம் பேசினார். ரஜினிகாந்த் அவர்கள் கூட அதை இளையராஜா இசை வெளியீட்டு விழா அதுல ரஜினிகாந்த் அவர்கள் கூட அதை குறிப்பிட்டாரு இளையராஜா அவர்களுடைய நிகழ்ச்சியில. இன்னைக்கு விஜய் பேசுகிற பொழுது நாகப்பட்டினத்துல சொல்றாரு, நாங்க புதுசு இல்ல கண்ணா, புதுசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. நாகப்பட்டினத்துல 2011 நான் போய் போராடி இருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இதெல்லாம் அவர் ஒரு அஜெண்டா கிரியேட் பண்றாரு விஜய். தனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று அவர் சொல்றாரு. இதைதானே போன பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தாரு. எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு அண்ணாமலை சொன்னாரு. தேர்தல் முடிவுகள் என்ன இருந்துச்சு? பிரபலத்தன்மை இல்லாத வேட்பாளர்கள், பணமே செலவு பண்ணல. அதிமுக பெரிய அளவு செலவு பண்ணல. போன பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அசுரபலமா செலவு பண்ணுவாங்க. அதை மட்டும்தான் அவங்க நம்புறாங்க. நீங்க ரொம்ப முக்கியமான இடத்தை நகர்த்தி இருக்கிறீங்க. நம்ம அதையுமே பேசணும்னு. லட்சுமி,
இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தலில் 21 திரு பழனிசாமி அவர்கள் ஒரு வியூகத்துல ஒரு நுணுக்கமான வேலைப்பாடு செஞ்சாங்க. நீங்க அணியா பெருசா இருந்தாலும் கூட வலுவான கேண்டிடேட்டை நிறுத்தினாங்க. அது அதிமுகவுக்கு கை கொடுத்தது. அதை தான் சுவாமிநாதன் சொல்றார், கேண்டிடேட்டுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பூத் கமிட்டியில மெம்பர் போடலாம், ஆனா அவர் மக்களோடு எவ்வளவு பரிச்சயமா இருக்கிறாரு, அதெல்லாம் ஏடிஎம்கே இருக்கிறாங்கல்ல, அந்த கட்டமைப்பை அவ்வளவு எளிதில் தாவேக்காவால தள்ளிட்டு அந்த இடத்துக்கு அவங்களால வந்துட முடியுமா? இல்லை, தாவேக்காவுக்கு கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம டிஸ்மிஸ் பண்ணிட முடியாதுன்னு நினைக்கிறேன். தாவேக்காவுக்கு அவங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் அந்த கோயம்புத்தூர்ல நடத்தின பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அறியப்பட்டிருக்காங்க. ஆனா சாமிநாதன் சொல்றது போல அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் கூட நீங்க அவரை தாண்டி ஆனந்த் அவர்களையோ அல்லது ஆதவ் அர்ஜுனா இல்ல நிர்மல்குமார் இல்ல இப்ப புதுசா சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஐஆர்எஸ் ஆபீசர் அருண் இவங்களை தாண்டி அந்த கட்சியில இருக்கக்கூடிய வேறு யாரோட முகமும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒருவர் கூட வெளியில ஒரு அந்த பகுதியில் இருக்க மக்கள் கிட்ட கூட பெரிய அளவுல பரிச்சயம் இல்லாத அல்லது பேசாத மாவட்ட செயலாளர்களாக தான் இருந்திருக்காங்க. இதை தாண்டி அவங்க கட்சிக்குள்ளாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அவங்க ரசிகர் மன்றங்களாக இருந்து இயக்கமாக மாறினதெல்லாம் ஓகே, அங்க கீழே நிறைய இடங்கள்ல நிறைய வேலைகள் எல்லாம் செய்திருக்கோம். இன்னைக்கு நாகப்பட்டினத்துல அவர் பேசும்போது கூட சொல்லியிருக்கேன், நான் இந்த இடத்துக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, நான் இங்க ஏற்கனவே போராட்டம் நடத்தியிருக்கேன். அவர் போராட்டம் நடத்தினதே அவர் சொன்னாதான் மக்களுக்கு ஞாபகம் வரும். அந்த இடத்துல பல வருஷம் ஆச்சு. 2014 இருந்து இன்னைக்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பே நான் மக்கள் பணி செய்திருக்கேன். அவர் மக்கள் பணி செய்திருக்கிறார். அனிதா இறந்தப்போ போயிருக்காரு. அதே மாதிரி தூத்துக்குடியில ஸ்னோலின் வீட்டுக்கு போயிருக்காரு. இல்லைன்னு சொல்ல, இப்ப கள்ளக்குறிச்சியில கள்ளசாராய சாவுகளுக்கு பிறகு அங்க நேரடியாக போயிருக்கிறார். ஆனா அவர் அங்க போன பிறகு அந்த ஒரு இஷ்யூவை மட்டும் பேசிட்டு அத்தோட அதை விட்டுறாங்க. அதற்கு பிறகு அதை எடுத்துட்டு போறதுக்கு தாவேக்காவில் இருக்கக்கூடிய தலைவர்களோ அல்லது அவருக்காக எழுதி கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கோ இல்லை அவர் கூடவே வண்டியில் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கோ யாருக்குமே அது கிரவுண்ட்ல அது எப்படி இருக்கும், மக்கள் மத்தியில் அது என்னன்றது தெரியல. அதனாலதான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பேசுனது கூட, திருவாரூர்ல பேசுனதும் சரி, அதே போல நாகப்பட்டினத்துல பேசுனதும் சரி, நிறைய இடங்கள்ல நிறைய பாயிண்ட்ஸ் ரொம்ப தப்பு. டேட்டாவும் இல்லை. இந்த 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகள்ல என்ன நடந்திருக்கு, அதுக்கு பிறகு என்ன மாற்றங்கள் வந்திருக்கு. இன்னைக்கும் திருவாரூர் மெடிக்கல் காலேஜை பத்தி பேசுறாரு. அதே போல திருவாரூர்ல பல்கலைக்கழகத்தை பத்தி பேசுறாரு. அது மத்திய பல்கலைக்கழகத்துக்கு யார் பதில் சொல்லணும்? இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேம்போக்கா வெறும் திமுகவை மட்டும் திட்டணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். இதுல தாவேக்காவுல இருக்கிற விமர்சனமா முன்வைக்கிறது அந்த ரசிகர்கள் கூட்டம் அது அரசியல் மயப்படுத்தப்படல. அவர் பேசுவதை கூட கேட்கல. விஜய் தாவேக்கான் தான் கத்துறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க கீழ்மட்ட தலைவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசினாலும், அது கருணாநிதி அவங்க காலமா இருக்கலாம், ஜெயலலிதா அவங்க காலமா இருக்கலாம், ராமதாஸ் அவங்க காலமா இருக்கலாம், அறிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க அதுக்குள்ள அவ்வளவு புள்ளி விவரங்கள், இது ரொம்ப மேம்போக்காலாம் இருக்கிறப்ப இந்த போதாமைகளோடெல்லாம் 2வது இடம் அப்படி களத்தை கொண்டு வந்துட முடியுமா? இல்ல, சில புள்ளி விவரங்கள் பல தலைவர்களுடைய அறிக்கையில தவறுகளோட வந்திருக்கு. நான் ஏதோ விஜய் மட்டும்தான் அப்படின்னு, பெரிய தலைவர்களுடைய அறிக்கைகளில் பேச்சுக்களில் தவறுகள் நிகழ்வதை நாம் பார்த்துருக்கிறோம். அதை விட்டுரும். திரு சாமிநாதன் அவர்கள் சொல்றது ஒரு முக்கியமான கருத்து தான். அந்த ஊரில் அந்த கட்சியினுடைய முகம் யாரு என்று அறிமுகப்படுத்த வேண்டும். நான் அதைத்தான் அதனுடைய ரிலேட்டடாக சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று உங்களிடம் நான் தெரிவித்தேன். அதாவது தேர்தல் கள அனுபவம் என்பது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் சரி, ஒரு 80 வேட்பாளர்கள் என்னுடைய கணிப்பில், என்னால் பலருடைய பெயர்களை என்னால் சொல்ல முடியும். ஒரு 20-30 பேரை டக்குன்னு சொல்ல முடியும். அதில் ஒரு 60-70 பேராவது குறைந்தபட்சம் கோடிக்கணக்கில் செலவு செய்யக்கூடியவர்கள், பணத்தை பற்றி கவலைப்படாமல் வெற்றி ஒன்றே இலக்கு என்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடியவர்கள். 2 கட்சியும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் தர போறாங்க. அது எவ்வளவு என்ற தொகைதான் கேள்வி, பேசு பொருளா ஒரு காசிப்பா இருக்கே தவிர, 2 பெரிய கட்சிகளும் கஜானாவை திறந்து வைத்துக் கொண்டு வாக்காளர்களை சந்திக்க காத்திருக்கின்றன. இவர் அந்த இடத்துல என்ன செய்ய போகிறார், இவருடைய வேட்பாளர்கள். இன்னொன்று, திரு சாமிநாதன் கூறியது போல, நீங்கள் மக்களிடம் ஓரளவு அறிமுகப்படுத்தி அவர் உற்சாகம் பெறுவது மட்டுமல்ல, அவர்களும் அறிமுகம் பெறுவது மட்டுமல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்களா நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் என்ன இருந்தாலும் ஒரு கட்சி மாற்று வேட்பாளர் போடும், அது வேற விஷயம். இவங்க பர்ச்சேஸே பண்ணுவாங்க, ஆளை அந்த லெவலுக்கு போவாங்க. பெரிய கட்சியிலே அது நடந்திருக்கு. அதுதான் சொல்றேன், வேட்பாளரையே விலை பேசுவார்கள். ஏனென்றால்
அவர்களுக்கு அந்த தொகையெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஓகே. ஆகவே அது அந்த ஆஸ்பெக்டை இவர் எப்படி மீட் பண்ண போகிறார், பேசலாம். அது எப்படி பலனளிக்காமலும் போகலாம். ஒரு வேவ் மாதிரியான எலெக்ஷன், ஒரு அதிருப்தி ஒரு பெரிய அளவுல எழுகிறதுன்றவங்க அது வேற. பணத்தை வாங்கிட்டு மாத்தி போடுவாங்க. பட் அது ஆனா இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி இளைஞர்கள் மிக தீர்மானமாக இருக்கிறார்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவது என்று. எனக்கு தெரிந்து சில வீடுகள்ல ஓகே குடும்பத்தாரை நிர்பந்திக்கிறார்கள் விஜய்க்கு தான் இந்த முறை போட வேண்டும் என்று.